பொற்கோவிலில் புகுந்த பயங்கரவாதி. சர்ச்சையாகும் சாத்தனூர் அணை திறப்பு. வழக்கறிஞர்களை மிரட்டும் வங்கதேசம். அமெரிக்காவுடன் இணைகிறதா கனடா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சுக்பீர் சிங் பாதல் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு காலை ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரில் இருக்கக்கூடிய பொற்கோயிலில் பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் மீது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அத்தனை பேர் இருக்கும் பொழுதே நடந்திருக்கிறது. நல்ல வேளையாக அந்த பயங்கரவாதி பிடிபட்டு இருக்கிறார். அந்த பயங்கரவாதி துப்பாக்கியை எடுக்கிற போதே சுதாரித்துக் கொண்ட மற்றவர்கள் அந்த பயங்கரவாதியை பிடித்து விட்டனர். அந்த பயங்கரவாதியை போலீசில் ஒப்படைத்து இருக்கின்றனர். இது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதாவது 2007 இருந்து 2017 வரைக்கும் சிரோமணி அகாலிதள ஆட்சி பஞ்சாபில் நடைபெற்றது. அப்போது சீக்கியர்களின் புனிதத்துக்கு எதிரான சில காரியங்களை அந்த மாநில அரசு செய்தது அப்படிங்கிறதுக்காக சுக்பீர் சிங் பாதலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையின் ஒரு பகுதியாக அவர் பொற்கோயிலுக்கு வந்து சாதாரண கைங்கரியங்களை, சில காரியங்களை, சில உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பணிக்கப்பட்டிருந்தார். அதன்படி கடந்த ஒரு சில நாட்களாகவே பொற்கோயிலில் அவர் துப்புரவு பணி செய்வது, இது போன்ற பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அந்த விதமாக இன்றைக்கு காலை அவர் பொற்கோயில் வாயிலில் காவல் காக்கும் பணியில் இருந்தார். அவரே வந்து முடியாத நிலையில வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த பொற்கோயில் வாசல்ல காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்படி அவர் அந்த பணியினை செய்து கொண்டிருந்த போது திடீர்னு நாராயண் சிங் சௌரா அப்படிங்கிற பழைய பப்பர் கால்சாவுடைய உறுப்பினர், நொட்டோரியஸ் கிரிமினல் அண்ட் டெரரிஸ்ட், அவர் திடீர்னு வந்து சுக்பீர் சிங் பாதலை போட்டு தள்ளுவதற்காக தன்னுடைய துப்பாக்கியை எடுக்கிறார். எடுத்த உடனே பக்கத்துல இருக்க டக்குனு சுதாரிச்சுட்டு அவரை பிடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் அவரை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இந்த நாராயண் சிங் சௌரா அப்படிங்கிறவர் வந்து 1984 இந்தியாவிலிருந்து தப்பித்து பாகிஸ்தானுக்கு ஓடி ஒளிந்தவர். அன்னைக்கிலிருந்து அவர் பாகிஸ்தானில் இருந்து கொண்டிருக்கிறார். தலைமறைவாக அவ்வப்போது இந்தியாவுக்கு வந்து விட்டு போகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். சரி, ஓகே. இப்படிப்பட்ட நாராயண் சௌரா இன்னொன்னையும் செய்திருக்கிறார். ஒரு கொரில்லா போரை நடத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பஞ்சாபி மொழியில் அவர் எழுதியிருக்கிறார். இது வந்து இந்தியா முழுக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இதை எழுதியவர் நாராயண் சிங் சௌரா. 2004 சிறையில், மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பப்பர் கால்சாவை சார்ந்த உறுப்பினர்களை மீட்பதற்காக 90 அடி நீளத்துக்கு சுரங்கப்பாதை தோண்டி அந்த சிறையில் இருந்த 4 முக்கிய ரொம்ப ரொம்ப மோசமான பயங்கரவாத குற்றவாளிகளை விடுவித்தவர் நாராயண் சிங் சௌரா. அப்படிப்பட்டவர் நீண்ட காலமாக தேடப்பட்டு வருகிற ஒரு பயங்கரவாதி, ஒரு குற்றவாளி. அவர் திடீர்னு பஞ்சாப்ல ரொம்ப சர்வசாதாரணமாக நடமாடுகிறார். பொற்கோயிலுக்குள்ள வருகிறார். வந்து முன்னாள் முதல்வரை சுட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அவர் இப்போது பிடிபட்டு இருக்கிறார். அப்படின்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய அரசு வந்ததற்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு முன்னால தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் எல்லாம் நடந்தது. ஓராண்டுக்கும் மேலாக டெல்லி பார்டர்லயே அவங்க பண்ணாங்க. அது எல்லாம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பின்னால உத்வேகமா இருந்து அத்தனையும் செய்தது காலிஸ்தான் ஆதரவாளர்கள். அவங்களுக்கு ஒரு வருஷ காலம் 3 வேளை சாப்பாடு போட்டு அவர்களை பராமரித்தது டெல்லியில் இருந்த ஆம் ஆத்மி. இன்னைக்கு அதே ஆம் ஆத்மி பஞ்சாபை கைப்பற்றி இருக்கிறது தேர்தல் மூலமாக. இன்னைக்கு பஞ்சாப்ல என்னென்ன தலை தூக்குகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு
பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பொற்கோயில பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறதே நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதாவது பிந்திரன்வாலையெல்லாம் போட்டு தள்ளி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்ததுக்கு பிறகு அது தூய வழிபாட்டு தலமாக பொற்கோயில் விளங்கி வருகிறது. அதுக்குள்ள டெரரிஸ்ட் உள்ள புகுந்தாங்க, தாக்குதலுக்கு முயற்சி பண்ணாங்க. ரொம்ப ரீசெண்ட் டேஸ் நம்ம கேள்விப்படவே இல்லை. இப்ப திரும்பவும் இது ஆரம்பமாகி இருக்கிறது. இது மோசமான விஷயங்களுக்கான சமிக்கை. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜோ பைடன் நிர்வாகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு முடிவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்த ஜனவரி 20க்குள்ள என்னென்ன இவங்க செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். இது இந்தியாவுக்கான எச்சரிக்கை. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறந்து விடப்பட்டதா? இன்னைக்கு மிக தீவிரமான ஒரு பேசுபொருளாக மாறி இருப்பது சாத்தனூர் அணை திறப்பு. இதுல 2 விதமான கருத்துகள். அதாவது சாத்தனூர்ல இருந்து முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அப்படி திறந்து விடப்பட்ட அந்த உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து அது 4 மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு கிராமங்களுக்கு நினைத்தும் பார்க்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தியது. இது ஒரு வருஷம். அதே நேரத்தில் தமிழக அரசு தரப்புல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நாங்க போதுமான முன்னறிவிப்பு செய்தோம், சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டே ஆக வேண்டும், அப்படி திறந்து விடாமல் இருந்திருந்தால் நினைத்தும் பார்க்க முடியாத பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இது கவர்மெண்ட் சைடு வெர்ஷன். இப்போ கவர்மெண்ட் சைடுல நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு நீளமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சாத்தூர் அணையினுடைய கொள்ளளவு, அதனுடைய உயரம் 119 அடி. அந்த 119 அடிக்கும் நிரம்புற அளவுக்கு தண்ணீர் நிரம்ப தொடங்கியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீரை வெளியேற்றியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே 1,80,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அது தென்பெண்ணை ஆற்றில் பாய்ந்தது. இவ்வாறு 1,80,000 கன அடி நீர் திறந்து விடப்படுவதற்கு முன்பாக 5 முறை சாத்தனூர் அணையின் செயல் பொறியாளர் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டார் என்று துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். சோ அந்த துரைமுருகன் தெரிவிச்சிருக்கிறது என்ன, அதுல இன்னொரு கருத்து என்னன்னா, ஒருவேளை நாங்க இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா சாத்தனுடைய முழு கொள்ளளவான 7 TMC நீரும் அப்படியே தென்பெண்ணை ஆற்றுல கலந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்கி இருக்கும். சேதம் இந்த அளவுக்கு நின்றதற்கு காரணமே நாங்க திறந்து விட்டதுதான். திறந்து விடுறதுக்கு முன்னால நாங்க வெள்ள அபாய முன் எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டோம், செயல் பொறியாளர் வெளியிட்டார் அப்படின்னு துரைமுருகன் சொல்லுகிறார். இதுக்கு கவுண்டரா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு நீளமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது கர்நாடகத்துல உற்பத்தியாகி சாத்தனூர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஆறு. இது கர்நாடகத்துல அது பெங்களூரு, அப்புறம் ஓசூர், கிருஷ்ணகிரி வழியாக வருகிறது. இடையில நிறைய ஆறுகள் இருக்கின்றன. அது குறிப்பா அந்த காட்டாறுகள். கடந்த ஒரு 2-3 தினங்களாகவே பெருமழை பெய்து காட்டாறு நிரம்பி அது ஃபுல்லா அந்த தென்பெண்ணையில கலந்து சாத்தனூர் அணைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய போக்க பார்த்தாலே பொறியாளர்களுக்கு நிச்சயம் இது ஒரு அபாய அளவை எட்டும் என்பதை யூகித்து விட முடியும். இது நிச்சயமா ஒரு சாதாரணமாக இன்ஜினியர்ஸுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். இத அப்பப்போ அவங்க திறந்து வெளியேற்றி இருந்தால் இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்காது. இதை மொத்தமா சேர்த்து வச்சு திடீர்னு மொத்தமா 1,80,000 கன அடி அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டது மிகப்பெரிய தவறு. இதை திறந்து விடுறதுக்காக யாருடைய உத்தரவுக்கு பொறியாளர்கள் இல்லாட்டி இந்த அரசு காத்து கொண்டிருந்தது, யாருக்காக காத்து கொண்டிருந்தது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இதுல ராமதாஸ் சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தென்பெண்ணை ஆற்றினுடைய கெப்பாசிட்டி அது 1,00,000 கன அடி அளவுக்கு தான் தண்ணீரே தேங்கும், அந்த அளவுக்கு தான் தண்ணீரை தாக்கு பிடிக்கும். ஆனால் 1,80,000 கன அடி தண்ணீரை திடீர்னு திறந்து விட்டால் அது தென்பெண்ணை திணறி போகாதா?
ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டியே 1,00,000 கன அடி நீர் தான், அவ்வளவுதான் அது கொள்ளும். 1,00,000 கன அடி தண்ணீர் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றுல 1,80,000 கன அடி தண்ணீரை நீங்க திறந்து விட்டால் இது என்ன ஆகும்? அதனால தான் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத சேதத்தை சந்தித்தன. எனவே இதுக்கு முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்க வேண்டும். இந்த அரசு செய்த தவறு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார். முன்னெச்சரிக்கை அறிவிப்பே இல்லாமல் திறந்து விடப்பட்டதுங்கிறத தன்னுடைய அறிக்கையில அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, 5 முறை முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டது, செயல் பொறியாளர் வெளியிட்டார். அவருடைய அறிவிப்புல இந்த கிராமம்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த சாத்தனூர் அணைக்கே உண்டான சில விதிமுறைகள், அதாவது இவ்வளவு தண்ணி வந்தால் திறந்து விடணும், இவ்வளவு தண்ணி வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள் தெளிவாக உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த விதிமுறைகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் துரைமுருகன் சொல்லுகிறார். ஆனால் ராம்தாஸ் சொல்லுவது என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்திலே அசஸ் பண்ணி இப்ப திறந்து விட்டதை இதுக்கு முன்னாலே 2-3 நாட்களாகவே சிறுக சிறுக திறந்து விட்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தவிர்த்து இருக்க முடியும். ஏன்னா அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 155 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்து, மழை வெள்ளம் சூழ்ந்து அவங்க ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராமத்து மக்களை தான் சந்திக்க போய் யாரு பொன்முடி அவருடைய மகன் எல்லாம் சந்திக்க போய் அமைச்சர் பொன்முடி மீதும் அவருடைய மகன் மீதும் மக்கள் சேற்றை இறைத்தார்கள். அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் கொதிப்புல இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் அத்தனை இவ்வளவு பெரிய பாதிப்பை அவ்வப்போது தண்ணீரை திறந்து விட்டதன் மூலம் சமாளித்திருக்க முடியும். மொத்தமாக திறந்து விட்டது தப்பு அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார். இதுல ராமதாஸ் சுட்டி காட்டியிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னால 2015 ஜெயலலிதா செம்பரப்பாக்கம் ஏரி தண்ணியை திறந்து விட்டதுனால்தான் சென்னைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லி திமுக தரப்பு என்னென்ன பேசிட்டு, இன்னைக்கு அதே வேலையைத்தானே நீங்க சாத்தனூர் டேம்ல பார்த்திருக்கீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அந்த மாதிரி செம்பரப்பாக்கத்தை திறந்து விட்டப்போ என்னென்ன பேச எனக்கே நினைவுல இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஒரு கில்லர் மாதிரியா சித்தரிச்சாங்க. இத்தனைக்கும் 2015 பெய்த மழையின் அளவு, அதனால் ஏற்பட்ட மழை வெள்ளம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாலே எப்போதுமே நடந்துராது. அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னால ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாலே எப்பயோ நடந்திருக்கு. அண்மை கால தமிழகத்து சரித்திரம் அத்தகைய மழை வெள்ளத்தை சந்தித்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதாவுடைய அரசு அந்த விதமான இக்கட்டை எதிர்கொண்டது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதுல வேற என்ன பண்றது தெரியாம, இல்லாட்டி செம்பரப்பாக்கம் உடைஞ்சா என்னத்துக்காகும், அதனால அவங்க திறந்து விட்டாங்க. ஆனால் அப்படி திறந்து விட்டதால் தான் சென்னையே மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பா அந்த கட்சிக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சி மீண்டும் மீண்டும் என்ன விதமான பதிவுகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் நினைவுல இருக்கு. ஆனால் 2015 மழை வெள்ளத்துக்கு பிறகு தமிழகம் இது போன்ற மழை வெள்ளத்தை இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மழை வெள்ளம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்கிற அனுபவ அறிவு தமிழகத்துக்கு, தமிழக பொறியாளர்களுக்கு, தமிழக அரசுக்கு உண்டு. ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால பல தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னால யாருக்கு தெரியும் எப்படி உலகம் முழுவதும் கொரோனா ஃபர்ஸ்ட் டைம் வந்ததோ, கொரோனாக்கு என்ன செய்யணும்னு ஆரம்பத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனித குலமே முதன்முறையாக அப்படிப்பட்ட ஒரு நோய் தொற்றை, உலகளாவிய நோய் தொற்றை முதன்முறையாக எதிர்கொண்டது. அதே போலத்தான் தமிழகம் அன்றைக்கு அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கை தலைநகர் சென்னையில் முதன்முறையாக எதிர்கொண்டது. அதுல ஜெயலலிதாவுக்கு தடுமாற்றம் இருந்திருக்கலாம். அது நியாயப்படுத்தத்தக்கது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இன்னைக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி வருஷம் ஆச்சுன்னா, குறிப்பா இந்த நவம்பர் டிசம்பர்ல ஒவ்வொரு முறையும் வெள்ளப்பெருக்கு, ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளம் ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ இப்போ சாத்தனூர் டேம், அது அந்த செம்பரப்பாக்கம் ஏரியினுடைய பிரசிடென்ஸ், அந்த முன்னுதாரணம் இருக்கும் பொழுது சாத்தனூர் டேம்ல இருந்து தண்ணீர் திறந்து விட்டது தவறல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட்டை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். இது ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு கன்வின்சிங்கா பதில் சொல்லணும்.
ஆனால் இப்போ திமுக அரசனுடைய ஸ்டைலே என்னன்னா, நியாயமான கேள்வி எழுப்புறப்போ அதை உதாசீனம் செய்து விடுகிறார்கள். இப்போ வந்து பிரஸ் மீட் நடக்குது, துரைமுருகன் பிரஸ் பீப்புள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா மழை வெள்ளம் போயிட்டு இருக்கு, இவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அணைகளை திறந்து விடுவதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற அமைச்சரும் இவர் தான். இவரை தவிர்த்து வேற யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியாது, இவர்கிட்ட தான் கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப சீரியஸா நிருபர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவர் ஏதோ ஒரு போன்ல பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த அணை திறந்து விட்டது சம்பந்தமா துரைமுருகன் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் பதில் சொல்ல, அந்த அதி மேதாவிகளுக்குன்னு அறிக்கை வெளியிட்டிருக்கேன் அப்படின்ட்டு போறாரு. என்ன விதமான பதில்? ஹலோ, ஓகே, ரொம்ப பரவாயில்ல. சார், சாத்தனூர் அணையில இருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாம தண்ணீர் திறந்துட்டாங்க, இதனால வந்து நிறைய பாதிப்பு வந்து அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். அதானி சம்பந்தமா மோடிட்ட பல கேள்விய ராகுல் காந்தி கேட்கிறார். மோடி ஏன் பதில் சொல்லவில்லை அப்படின்னு ராகுல் கேட்கிறார். இப்ப அதானி தொடர்பா ஸ்டாலின் ராம்தாஸ் சில கேள்வி கேட்டார். அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார்? இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு போறாரு. அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை. ஓகே, மோடி பதில் சொல்லல அப்படிங்கிறத ராகுல் அரசியலாக்குகிறார். இப்ப ராம்தாஸ்க்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு ஸ்டாலின் போகிறாரு. அப்படின்னா மோடியின் அதே நிலைப்பாட்டை தானே ஸ்டாலின் எடுக்கிறார். அப்புறம் மோடியை பார்த்து மட்டும் இனிமேல் காங்கிரஸோ இல்லாட்டி டிஎம்கேயோ அதானி தொடர்பாக கேள்வி கேட்க முடியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவுடைய அணுகுமுறை ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக அதை உதாசீனம் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ஸ்டைல், அதை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆனால் மொத்தத்துல இந்த மழை வெள்ள பாதிப்பை சமாளிக்க தெரியாமல் திணறியதன் மூலம் திமுக அரசு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிற மாதிரி தெரிகிறது. மக்கள்கிட்ட பெரும் அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது. பொன்முடி மீதும் அவருடைய மகன் மீதும் சேற்றை மக்கள் வாரி இறைத்திருப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மக்களின் இயல்பான தன்னெழுச்சியான வெளிப்பாடு. அதை அதுக்குள்ள ஒரு அரசியலை கலந்து சில கட்சியினர் ஊடுருவி அவ்வாறு செய்தார்கள் இவ்வாறு செய்தார்கள்னா இந்த மாதிரி பில்டப் டெக்னாலஜி எல்லாம் உதவாது. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மொத்தத்துல கூடி நிவாரணம் தேவை. மக்கள் அவதிப்படாமல் சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். இப்ப ராம்தாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதையாவது தமிழக அரசு ஏற்க வேண்டும். இஸ்கான் துறவிக்காக வங்கதேசத்தில் ஒரு வக்கீல் கூட வழக்காடவில்லையே. அதாவது வங்கதேசம் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக வரம்புகளை மீறி அநியாயமாகவும் அயோக்கியத்தனமாகவும் நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். சின்மய் கிருஷ்ணதாஸுக்கு ஆதரவாக வாதிடுவதற்கு ஒரு வழக்கறிஞர் கூட முன்வரவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, பங்களாதேஷுடைய லாயர்ஸ் அசோசியேஷன் சின்மய் கிருஷ்ணதாஸுக்காக ஒருத்தர் கூட ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தது. சின்மய் கிருஷ்ணதாஸுக்காக வாதிட்ட ராமன் ராய் அப்படிங்கிற ஹிந்து வழக்கறிஞர் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இருக்கிறார். சோ மொத்தமாக வழக்கறிஞர்கள் மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதனால அங்க வழக்கறிஞர்களே ஆஜராக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கடந்த காலத்துல இந்தியால என்ன நடந்தது? மும்பையில அஜ்மல் கசாப் உள்பட 10 லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் பட்டப்பகல்ல மும்பையில புகுந்து கண்ணில் பட்ட அத்தனை மக்களை குருவி சுடுவது போல சுட்டுக் கொன்றார்கள். அந்த 10 பேர்ல 9 பேர் பதிலடி தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒத்த மட்டும் உயிரோட பிடிக்கப்பட்டான். அவன் பேர் அஜ்மல் கசாப், எல்லாருக்கும் தெரியும். அந்த அஜ்மல் கசாபை சிறையில அடைச்சு அவன்கிட்டையும் ரொம்ப நியாயமாக இந்தியாவில் விசாரணை நடைபெற்றது. அப்போ வழக்கறிஞர்கள் தாங்களாகவே எடுத்த முடிவு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மனித காட்டுமிராண்டியான அஜ்மல் கசாப்புக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் கூட வாதிடக்கூடாது அப்படின்னு அவர்களாகவே முடிவெடுத்தார்கள். இங்க இருக்கிற மாதிரி எந்த லாயர்ஸ் அசோசியேஷன் அவங்கவுங்க யாரும் இந்த மாதிரி உத்தரவு போடல. அவர்களாகவே மனசாட்சியின்படி அப்படி ஒரு முடிவை எடுத்தார். அப்ப கூட இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன செய்தது அப்படின்னா,
அஜ்மல் கசாப்புக்கு ஆதரவா வாதிடுவதற்கு ஒரு வழக்கறிஞர் தேவை. யாருமே வரலைன்னா அஜ்மல் கசாப் தனக்கான நீதிக்காக போராட முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி அஜ்மல் கசாப்புக்கு ஆதரவாக வாதிடுவதற்கு ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றமே நியமித்தது. அதுதான் இந்தியா. இப்போ பங்களாதேஷ்ல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த நீதிமன்றம் சின்மய் கிருஷ்ணதாஸுக்கு ஆதரவாக வாதிடுவதற்கு ஒரு வழக்கறிஞரை நியமித்திருக்க வேண்டும். அதை கூட அந்த நீதிமன்றம் செய்யல. ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளே இந்த வன்முறையாளர்கள் குண்டர்களாலையும் நியமிக்கப்பட்டவர்கள். ஏன்னா ஷேக் ஹசீனா அடுத்த 1 மணி நேரத்துல வெளியேறணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறப்பவே இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அத்தனை பேர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அத்தனை பேர் ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இடைக்கால அரசு அவர்களுக்கு தோதானவர்களை நீதிபதிகளாக நியமித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய இடைக்கால அரசு என்பதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது, தேர்தல் மூலம் வந்ததில்லை. வன்முறை கும்பலால் ஜமாத்தி இஸ்லாமியால் திணிக்கப்பட்ட ஒரு அரசு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் மூலம் திணிக்கப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு அங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த அரசை ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை தங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டார்கள். நீதிபதிகள் தங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். அதற்கப்புறம் தங்களுக்கு வேண்டியவர்கள் யாரெல்லாம் சிறையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒற்றை உத்தரவின் மூலம் எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இப்ப காலிதா ஜியாவுடைய மகன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் விடுவிக்கப்பட்டாங்க. அங்க ஒரு இடைக்கால அரசை வச்சுட்டு கடந்த கால குற்றவாளிகள் அத்தனை பேரும் இப்போது சுதந்திரமாக நடமாட தொடங்கி இருக்கிறார். அதனுடைய விளைவத்தை நாம பார்க்கிறோம். இப்ப இதற்கிடையில திரிபுரா தலைநகர்ல மிக கடுமையாக பங்களாதேஷுக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷுடைய டெப்டி ஹை கமிஷன் ஆபீஸுக்குள்ள புகுந்து சில இந்து அமைப்புகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து இருக்கின்றன. அதை கண்டிச்சு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரை அழைத்து வங்கதேச அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு மத்தியில பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரியாக்ஷன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டு இந்தியா. இது ஐநா சபையிலிருந்து ஒவ்வொன்றிலையும் எதிரொலிக்கும். விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும். ஏன்னா அங்க ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருவருக்கு நீதி கிடைப்பதிலேயே பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆர்க்கப்பட்டிருக்க லாயர்ஸே வரலைன்னா அங்க என்ன விதமான சிச்சுவேஷன் இருக்கு. அதனால இந்த வங்கதேச விஷயத்துல மோடி ரொம்ப விரைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கிறார். கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க சொல்கிறாரே ட்ரம்ப். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புளோரிடாவில் இருக்கக்கூடிய பாம் பீச் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மாளிகைக்கு, அவருடைய சொந்த பங்களா, ட்ரம்பினுடைய சொந்த பங்களா மாரலாகோ அப்படின்னு பேர், பிரம்மாண்டமான ஒரு பங்களா, ஹியூஜ் பங்களா. அதற்கு கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ போயிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையினுடைய மையப்பொருள் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நான் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றவுடன் முதல்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா, கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்களின் மீது 25% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை கேட்டதும் ட்ரூடோ ஆடி போயிட்டார். ஏன்னா அந்த மாதிரி வரி விதிச்சா கனடாவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிடும். கனடா அதோட காலி ஆயிடும். கனடாவுடைய சர்வைவலே முடிவு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ அந்த முடிவில் இருந்து ட்ரம்பை பின்வாங்க செய்வதற்காக ட்ரூடோ ட்ரம்பை சந்தித்தார். அவருடைய பங்களால வச்சு சந்திக்கிறார். அப்போ அந்த 3 மணி நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டே இவங்க பேசிட்டு இருக்கப்போ ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், நீங்க பார்டர் இஷ்யூவையும் வர்த்தக பற்றாக்குறை ட்ரேட் டெபிசிட்டையும் சரி பண்ணுவதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய ஆட்சி காலம் முழுக்க பார்டர்ல மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பார்டர் வழியாக கிட்டத்தட்ட 70 நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள்
அமெரிக்காவுக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், கிட்டத்தட்ட 70 நாடுகளைச் சேர்ந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உங்களுடைய பார்டர் வழியாத்தான் வர்றாங்க. அதை தடுப்பதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் கடந்த காலத்தில் உதவியாக இருந்ததில்லை. அல்ல, உங்களுக்கு அக்கறையே இல்லை. இன்னொன்னு, ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல, ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா என்ன? இப்போ கனடாவிலிருந்து 100 ரூபாய்க்கான பொருள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகுதுன்னு வச்சு, அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு 50 ரூபாய்க்கான பொருள் தான் இறக்குமதி ஆகுது அப்படின்னா அந்த பேலன்ஸ், அந்த 50 இருக்குல்லையே 50 ரூபாய், அது வர்த்தக பற்றாக்குறை. பொதுவாக ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம் அப்படின்னா வர்த்தக பற்றாக்குறை இல்லாமல் 2 சமமா இருக்கணும். இப்ப கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு 100 ரூபாய்க்கான பொருள் இறக்குமதி ஆகுதுன்னா அதே போல அமெரிக்காவிடமிருந்து கனடாவும் 100 ரூபாய்க்கான பொருளை வாங்கணும். அப்படின்னா தான் சரியா இருக்கும். ஆனா இங்க இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கு. சோ கனடாவிலிருந்து நிறைய பொருளை அமெரிக்கா பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து அதே அளவுக்கான பொருளை கனடா பெற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதை டொனால்ட் ட்ரம்ப் சுட்டி காட்டுகிறார். சோ இந்த ட்ரேட் டெபிசிட்டையும் பார்டர் இஷ்யூவும் நீங்க சரி பண்ணியிருக்கணும். நீங்க பண்ணல. அதனால நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டில் கம்ப்ளீட்டான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நாம் பதவியா இருக்கிற இந்த ஜனவரி 20க்குள்ள இதை அத்தடி நீங்க செட்டில் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்த முத நாளே கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பேன், இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு இருக்காரு. உடனே இதை கேட்டு அலறிய ஜஸ்டின் ட்ரூடோ, இப்படி நீங்கள் வரி விதித்தால் கனடாவே காணாமல் போய்விடும், கனடாவுடைய சர்வைவல் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிவிடும், கனடாவின் பொருளாதாரம் அழிந்து விடும் அப்படின்னு அழாக்குறையாக சொல்லி இருக்கிறார். அப்போ நகைச்சுவையா டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூடோட்ட சொல்லி இருக்கிறார், அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நான் அப்படி வரி விதிக்கிறது மூலமா கனடா அழிஞ்சிரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வைஸ், நீங்க கனடாவை அமெரிக்காவோட இணைச்சிருங்க. அமெரிக்காவுடைய 51வது மாகாணமாக கனடா இருக்கட்டும், நீங்கள் வேண்டுமானால் அதனுடைய ஆளுநராக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சொன்னதாக அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப். 3 மணி நேரம் ட்ரூடோ பேசியிருக்கிறார். எந்த இடத்துல அவர் கன்வின்ஸ் ஆகல. டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்னதுல உறுதியாக இருந்திருக்கிறார். நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொன்னா நான் கேட்பேன், அப்படி இல்லையா இதுதான் 25% வரி விதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி ட்ரூடோவை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார். ட்ரூடோ முகத்தை தொங்க போட்டு வெளியில வந்திருக்கிறார். இந்தியாவை தீவிரமாக எதிர்த்தவர்கள் எந்த இடத்துல இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள், யாரிடம் யாசகம் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.